Hello everyone, welcome to CAD NEST. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம AutoCAD 2021 வெர்ஷன்ஸோட பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம மாடிஃபை டூல்ஸ், டயக்ராம்ஸ், அப்புறமா ஐசோமெட்ரிக் வியூ, டிராயிங்ஸ், ப்ரொஜெக்ஷன் வியூ, அப்புறமா டூல் டெஸ்ட் எப்படி பண்ணுறதெல்லாம் இண்டிகேட் பண்ணியிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மளுக்கு வந்துட்டு நம்ம இப்போ டிராஃப்டிங் பண்ணிட்ட உடனே நம்மளுக்கு வந்து டூல்ஸ் இது நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் லிஸ்ட்டு நம்ம டேபிள் ரெடி பண்ணி அந்த டேபிளில் ப்ரைஸு, குவான்டிட்டி அடுத்தெல்லாம் லிஸ்ட் அவுட் நம்ம ரெடி பண்ணோம். அந்த டேபிள் எப்படி இன்சர்ட் பண்ணி ட்ராப் பண்ணுறதுன்றதை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வந்து இங்கே நம்மளுக்கு டேபிள் இங்கே வந்துட்டு நம்ம டைமென்ஷன்ஸ் கீழே வந்துட்டு நம்மளுக்கு இங்கே சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸை நம்ம கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு இதில் நம்மளுக்கு டேபிள் இன்சர்ட் ஆகுது. நம்ம கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இன்டர்சர்ஃபேஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இது வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் காப்பின்றதுக்கு இது என்னதுனாக்கா இப்போ வந்து நம்மளுது நியூ நம்மளுது எதாவது ஒன்று கிரியேட் பண்ணுறதா இருந்தாக்கா நம்மளுக்கு வந்து இங்கே ப்ளஸ்ன்னு கொடுத்துட்ட உடனே இப்போ எனக்கு வந்து 2 ஸ்டாண்டர்ட் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதில் நான் எனக்கு வந்துட்டு எந்த மாதிரி வேணுமா இருக்கிறத நான் இண்டிகேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு நியூ வேணும் வந்துச்சுனாக்கா நியூன்னு கொடுத்துட்ட உடனே உங்களுக்கு அது பேர் என்ன வேணும்ன்றது கொடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து அது CAD NEST கொடுத்துக்கிறேன். CAD NEST கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டோன்னே உங்களுக்கு வந்து அந்த டேபிள் வந்து எப்படி அப் பண்ணது வேணுமா டவுனில் வந்து இந்த மாதிரி இண்டிகேட் ஆகும். எனக்கு டவுனில் வந்து இருக்கட்டும் கொடுத்துறேன். அண்ட் தென் இதில் வந்து டேபிள் டேட்டா பார்டருது, அப்புறமா லைன் திக்னஸ்ஸு, அப்புறம் பார்டர் கலரு, டெக்ஸ்ட் கலருன்றதெல்லாம் நம்ம இண்டிகேட் பண்ணலாம். அது சைஸ் எவ்வளோ, பார்டருது சைஸ் எவ்வளோ இருக்கணும்ன்றதெல்லாம் வந்து நம்ம இதில் பண்ணலாம். நம்ம இதில் எந்த சேஞ்சஸும் பண்ணுறது வேண்டாம். எனக்கு ஹெட் டேட்டான்றது இருக்கட்டும். ஓகே, இல்லை நம்மளது வந்து நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணுறது வேண்டாம். ஓகேன்னு கொடுத்துட்ட உடனே செட் கரண்ட்ன்றது கொடுத்துடுவோம். அண்ட் தென் க்ளோஸ்ன்னு கொடுத்துட்ட உடனே இப்போ நம்மளுக்கு ஒரு நியூஸ் செட் ஆகிடுச்சு பாருங்கள். CAD NESTன்றது வந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு காப்பி அண்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ CAD NESTன்றது வந்துருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இந்த சர்ஃபேஸில் வந்துட்ட உடனே இப்போ நம்மளுக்கு இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே 2 பாயிண்ட் இருக்குது. இதில் வந்துட்டுனாக்கா ஸ்பெசிஃபிக்காக சென்டர் பாயிண்ட்னாக்கா இப்போ நான் வந்து இதில் நான் ரோஸ் எவ்வளோ வேணும், காலம் எவ்வளோ வேணுன்றது இண்டிகேட் பண்ணிக்குவேன். அது ஸ்பெசிஃபை விண்டோன்னு சொல்லிச்சுனாக்கா நான் ஒரு காலம்ஸ் இண்டிகேட் பண்ணிக்கின்னு ரோ நான் ட்ரா பண்ணும். ரெண்டுமே இப்போ நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அண்ட் தென் ஓகே, இது ஸ்பெசிஃபை இன்சர்ட் பாயிண்ட் ஒன்று எனக்கு வித் காலம்ஸ் வந்து எனக்கு 5 காலம்ஸ் இருக்கட்டும், 3 ரோஸ் இருக்கட்டும். அண்ட் தென் ஹைட் விடுத்தது வந்துட்டு இது நார்மலாக இருக்கட்டும். ஹைட் வந்துட்டு 2 கொடுத்துறேன். அண்ட் தென் இது டைட்டில் வந்துட்டு டேட்டான் இருக்கட்டும். எனக்கு டேட்டான்றது இண்டிகேட் ஆகிடுச்சு. எனக்கு டைட்டில்ன்றது இருக்கட்டும். ஓகே, அண்ட் ஹெட்டரில் வந்து ஹெட்டர் இருக்கட்டும், டேட்டாவில் வந்து டேட்டா இருக்கட்டும். ஆர்எல்ஸ் நீங்கள் அதில் நம்ம எதாவது சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சேஞ்சஸ்ஸு. ஓகேங்களா. நான் இப்போ வந்து இது ஓகேன்னு கொடுத்துட்றேன். ஓகே, அண்ட் தென் கொடுத்துட்ட உடனே பாருங்கள் எனக்கு அந்த சைஸுக்கு எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இது இண்டிகேட் ஆகிருக்கு. இண்டிகேட் கொடுத்துட்ட உடனே இப்போ எனக்கு வந்து இன்டர்சர்ஃபேஸ் இப்படி ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு நான் ஃபஸ்ட் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் பில் ஆஃப் மெட்டீரியல் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கிறேன். பில் ஆஃப் மெட்டீரியல் ஓகே. அண்ட் தென் இதில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணோடனே SL நம்பர்ன்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். SL நம்பர். நெக்ஸ்ட்டு இப்போ SL நம்பராக இருந்தோடனே மெட்டீரியல் நேம் அண்ட் தென் மெட்டீரியல் குவான்டிட்டி. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு எஸ்கேப் கொடுத்துட்டு டபுள் கிளிக் பண்ணோடனே மெட்டீரியல் ப்ரைஸ், மெட்டீரியல் ப்ரைஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இதில் நம்மளுக்கு என்ன வேணுமா இருக்குது மெட்டீரியல் SL நம்பர், மெட்டீரியல் நேம், குவான்டிட்டி, மெட்டீரியல் ப்ரைஸு. அண்ட் தென் இது வந்துட்டு நம்மளுக்கு இப்போ எனக்கு இந்த ரோ வேண்டுமாச்சு. ஸோ தட் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு வந்துட்டு இன்சர்ட் இங்கே நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் வந்துட்டு நான் எஸ்கேப் கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம லெட்டர்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா. இப்போ இங்கே டபுள் கிளிக் பண்ணிட்ட உடனே எனக்கு வந்துட்டு இங்கே இந்த மாதிரி சிம்பிள்ஸ் அரைஸ் ஆகுது. இதில் வந்துட்டு எதுனாக்கா வந்து எனக்கு டெக்ஸ்ட் இப்போ ரோஸு காலம் எதாவது எனக்கு இன்னொன்று வேணுமாச்சு இல்லை டிலீட் பண்ணுமாச்சுனாக்கா அந்த மாதிரி நான் டிலீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் டிலீட் காலம்னு கொடுத்துட்ட உடனே எனக்கு அந்த காலம் டிலீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்துட்டு நான் 1 அண்ட் தென் 2 இதில் வந்து நம்ம டெக்ஸ்ட் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட் இது இண்டிகேட் ஆகும். அண்ட் தென் இப்போ நான் வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணி இப்போ 2 கொடுத்துட்ட உடனே எனக்கு வந்துட்டு இங்கே டெக்ஸ்ட் சிம்பிள்ஸ் வச்சு இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் அனோட்டேஷன் 2 இருக்குது. இதில் நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் அனோட்டேஷன் கொடுத்துட்டோம். சைஸ் இண்டிகேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்மளுக்கு போல்டு பண்ணுமாச்சுனாக்கா போல்டு பண்ணிக்கலாம். அது ஓகே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு அது போல்டு பண்ணுமாச்சுனாக்கா அது போல்டு பண்ணிக்கலாம். இட்டாலிக் அண்ட் பாருங்கள் ஸ்லாண்ட் ஆச்சு. அண்டர்லைன் பண்ணுறதா இந்த கூட அதில் நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுல்ல. இங்கே பாருங்கள் இப்போ நான் போல்டுலேருந்து எடுத்துகிறேன். இப்போ போல்டு, அண்டர்லைன் அண்ட் தென் 0 பார்த்தீங்களா. எனக்கு மேலே வேணுமாச்சுனாக்கா அந்த மாதிரி இட்டாலிக். ஓகே, அதான் இப்போ நம்மளுக்கு இங்கே வந்து டெக்ஸ்ட் இது வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஃபாண்ட் சைஸ் வேணுமா இருக்குதுன்னு கொடுத்துக்கலாம். நம்ம இது வந்து எனக்கு கேலிபர்ன்றது இருக்கட்டும். எனக்கு வந்து
நார்மலாக நம்ம வந்து டெக்ஸ்ட் புக்கு ஸ்டாண்டர்ட் சைஸு கேலிபராக தான் இருக்கும். அது அது கலர் என்ன கலர் வேணுமாச்சுன்றது கூட நம்ம இதில் வந்து இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, கலர் கொடுத்துட்டோம். அண்ட் தென் இப்போது இது ஒரு ஸ்பெல்லாம் நம்ம வந்து நான் செக் பண்ணுவோம். ஓகேங்களா, அண்ட் தென் இப்போ நம்ம வந்து இது கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இப்போ எனக்கு வந்துட்டு இப்போ இன்னொரு எனக்கு ஒரு ரோ எனக்கு ஒரு காலம் வந்து எனக்கு வேணுமாச்சுனாக்கா என்ன பண்ணுவேன், இங்கே டபுள் கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்துட்டு இன்சர்ட் அமௌண்ட் இருக்குது, இங்கே கொடுத்துட்ட உடனே எனக்கு வந்துட்டு எனக்கு ஒரு காலம் எனக்கு வேணுமாச்சு அடுத்தது ரோஸ் எனக்கு வேணும் அடுத்தது இண்டிகேட் ஆகிடும் இந்த மாதிரி. அண்ட் தென் எனக்கு வந்துட்டு எனக்கு லெஃப்ட் சைடு வேணுமாச்சுனாக்கா லெஃப்ட் சைடு, அண்ட் தென் அதே மாதிரி எனக்கு ரைட் சைடு வேணுமாச்சுன்னா கூட ரைட் சைடு இண்டிகேட் ஆகும். நம்மளுக்கு எந்த மாதிரி சூஸ் வேணுமோ நம்ம அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போ நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு இங்கே இருந்தால் கீழே வந்து எனக்கு மர்ஜ் பண்ணமாச்சுனாக்கா நான் ஃபஸ்ட்டு இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு மர்ஜ் செல்லுன்னு போயிட்டு அங்கே ஆரோ கிளிக் பண்ணனாக்கா எனக்கு வந்து நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் எனக்கு இருக்குது. அது மர்ஜும் நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி வேணுமா இருக்கிறதுன்னு கிளிக் பண்ணிக்கலாம். மர்ஜ் ஆல்னு கொடுத்தனாக்கா எஸ்ன்னு கொடுத்துட்டு இந்த பக்கம் ஃபுல் எனக்கு மர்ஜ் ஆகிடும். அதே எனக்கு வந்து பர்டிகுலராக எனக்கு வந்து இல்லை ஒரு சைடில் மட்டும் தான் எனக்கு மர்ஜ் ஆகணும்னு கேட்டாக்கா எனக்கு வந்து ஒரே ஒரு லைன் இப்போ பாருங்கள் ரோஸு காலம்ஸ் அது மட்டும் மர்ஜாக இருக்குது. அந்த நெக்ஸ்ட்டு வந்து காலம் சைடு மட்டும் எனக்கு மர்ஜ் ஆகணும், ரோஸ் எல்லாம் அப்படியே இருக்கணும்னாக்கா காலம் சைடு மட்டும் இந்த லைன்ஸ் எல்லாம் இல்லை ரோட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, சேம் நம்ம எக்ஸலில் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குது. அண்ட் தென் இதில் வந்து நம்ம ஸ்பெல் கூட செக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எப்படி ஸ்பெல் செக் பண்ணுறதுன்றதை கூட நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் இது டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணிட்ட உடனே எனக்கு வந்துட்டிங்க. அண்ட் தென் இப்போ எதாவது எனக்கு ஃபார்முலா அரேஞ்ச் பண்ணமாச்சு இல்லைக்கா சம் அதெல்லாம் போடணுமாச்சுனாக்கா அது ஒன்றா நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா, அண்ட் தென் இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் எனக்கு இது வந்துட்டு யூஸிங் டாட் இது. அதே வந்து எனக்கு விண்டோஸில் பாருங்க யூஸிங் பாயிண்ட்டு அது விண்டோஸ்ன்னு கொடுத்துட்ட உடனே எனக்கு வந்து இப்போ ஒரு காலம் மட்டும் ஆக்டிவேட் ஆகும். இல்லை நான் ஒரு 4 கொடுத்துட்றேன். 4 கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்ட உடனே எனக்கு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே கிளிக் பண்ணிட்ட உடனே நெக்ஸ்ட்டு அந்த சைஸ் இது இண்டிகேட் பண்ணிக்கின்னு நெக்ஸ்ட் எனக்கு காலம்ஸ் எவ்வளோ வேணுன்றதை நான் இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் ஃபிக்ஸ் பண்ணது தான் அது இப்போ நான் எனக்கு எவ்வளோ வேணுமா இருக்குதுன்றது நான் இதில் வந்து இண்டிகேட் பண்ணிக்கணும். பார்த்தீங்களா, இப்போ அதில் வந்து எனக்கு கொடுத்ததான் இது கூட இப்போ இந்த மாதிரி இருக்குது. கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து இப்போ எனக்கு ஒரு ரோஸு காலம்ஸ் வேணுமா இருக்குது இண்டிகேட் ஆகிட்டோன்னே எனக்கு வந்து நார்மலாக ஸ்டாண்டர்ட் இட்டாலிக் பண்ணிக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணுறதை பண்ணிக்கலாம், அந்த ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணுறதை பண்ணிக்கலாம். இல்லை நம்மளுக்கு வந்து ஸ்பெல் செக்ன்றது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து நான் இதான் ஸ்பெல்லிங் எதாவது தப்பாக கொடுத்துட்டேன்னா கூட அதை வந்து ஸ்பெல் செக் பண்ணுறது அப்படின்றது பார்த்து இதே மாதிரி தான் 2 டைப் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு இப்போ நம்ம டேபிள் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்ற பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம கிளியர் கட்டாக ஒரு டேபிள் இன்சர்ட் பண்ணி அதை எப்படி எடிட் பண்ணுறதுன்றதெல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து எப்படி டெக்ஸ்ட் பண்ணுறதுன்றதெல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ. அண்டல் சைனிங் ஆஃப் சந்தோஷ் CAD NEST RR நகர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.